வயதை கடந்த மூதாட்டி ஒருவர் தான் வைத்திருந்த ரேடியோவை காணவில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்தார். இவரது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மக்கள் மூதாட்டிக்கு புதிய ரேடியோ வாங்கிக் கொடுக்க முன்வந்தனர். கடைசியில் நடந்த சம்பவத்தை கேட்டு பொதுமக்கள் வாயடைத்து நின்றனர். என்ன நடந்தது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அடுத்த மடத்து தெருவைச் சேர்ந்தவர் ஆதிலட்சுமி. 90 வயதை கடந்த இவர் அரவணைக்க யாரும் இல்லாததால் இடிந்த நிலையில் இருக்கும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தனது ரேடியோவை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதே சமயம் ஆசையாக பாட்டு கேட்டுக்கொண்டே தூங்கி பழகியதால் ரேடியோ இன்றி தூக்கம் வரவில்லை என ஆட்சியரிடம் கூறினார். இதற்கிடையில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், ரேடியோ எப்ப போச்சு பாட்டி? ரேடியோ எப்படி போச்சு? கலாய்ட்டு போயிட்டு அந்த தெருவில் ஒருத்தன் கலாய்ட்டான். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, யாரும் இல்லை, நான் சாவணும்னு பார்த்தேன். இந்த வீடு இடிஞ்சு நிற்கி பாருங்க. இந்த மரத்தை வெட்ட சொன்னோம், தல்காலில் பிடிச்சிக்கிடுவாமிட்டாங்க. கொப்பு ராத்திரிக்கு விழுது மண் சோறு இடிஞ்சு நிற்கி இருக்க வீடு இல்லை, படுக்க இடம் இல்லை, சாவு வர முடியல. குடிப்பாவளா உடுத்திட்டான். என் பிரிச்சு அந்த ஊரில் கெட்டிக்காரன் கலாணி அவனுக்கு பிடிச்சி ஊரில் கெட்டி வச்சாங்க. அந்த ஆளை கலாகம் திருத்திட்டேன். பிள்ளைய ஒரு பையன் ஆத்தா அம்மா இருக்கிறது கலாண்டு போயிட்டான். சாப்பாடு கிடைக்கல. கொடுத்தாங்கய்யா, சாப்பிட முடியல. அந்த நாள் சாப்பிட முடியல. இந்த பாட்டு பிறக்குவேன். மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கீங்களா? மனு கொடுத்திருக்கீங்களா? ரேடியோ காணும்ட்டு எது மனு கொடு இதுவரை பதில் சொல்லிருக்காங்களா? வந்து எது பார்த்தாங்களா அதிகாரிகள்? கலெக்டர் கொடுத்திருக்கேன், போலீஸ்ல கொடுத்தேன், ஒருத்தரும் வரல. சரி, ஓகே. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது பாட்டி? வயசு அணியே இருக்கும். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்டபோது காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது வயதான பாட்டியின் ரேடியோ பழுதானதால் அருகில் உள்ள நபரிடம் பழுது நீக்க கொடுத்துள்ளனர். அதை சரி செய்ய முடியாது என்பதால் புதிய ரேடியோவை வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த பாட்டியோ எனக்கு பழைய ரேடியோ தான் வேண்டும் என்று அடம் பிடிப்பதாக கூறினார். ஆனால் வயதான பாட்டியின் ரேடியோவை யாரும் திருடவில்லை. வயது முதிர்வு, மறதி காரணமாக இப்படி மாற்றி மாற்றி பேசுவதாக அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.